சிந்தனைக்கு இனியது ஸ்ரீராம மந்திரம், க்ஷேமம் அளிப்பது சாய்ராம் நாமம். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். கண்மணியே, வசந்தங்கள் இனி உன் வாழ்வில் வளர்ப்பிறையாய் வளரத் தொடங்கும். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் அதிசயத்தை நடத்தி வைக்க, நிகழ்த்தி வைக்க நான் முடிவு எடுத்துவிட்டேன். அதற்கான அறிகுறி ஒவ்வொன்றாக நீ காணப்போகிறாய். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே, இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே, உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கிளியும் பொழுது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உள்ள மன நிறைவு, அமைதி, சந்தோஷம், கஷ்டம், வெற்றி, தோல்வி என்ற இவையெல்லாமே விதி என்ற வார்த்தையின் வடிவில் தோன்றுவதுதான். அதை ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் ஜெனித்த ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் மனதை பற்றி நீ அறியும் முன்பாகவே, நீ தினம்தோறும் போற்றி வழிபடும் உன் சாயிநாதர் நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ எடுக்கும் முடிவுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது.
ஐம்பஞ்சபூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டு விடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல் வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். என் அன்பு தங்கமே, கடினமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என் கையில்தான் உள்ளது. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்துவிடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ
அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். தீப ஒளி சாட்சியாக சொல்கிறேன் கேள். உன் போராட்ட வாழ்வு முடியப் போகிறது. உன் வாழ்விற்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. நல்லவர்களின் கண்ணீர் துளியில் நான் இருப்பேன். நீ விதைத்த நல்ல விதை, நல்ல செயல்கள் என்னும் விதை விருட்சமாய் வளர்ந்து இருக்கிறது. அது கனி கொடுத்து கனியும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. அந்த கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாக இரு.
உன்னுடைய குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமோடு உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழும். வாளை போல குலம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம். கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும். மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன் உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு. எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு.
தைரியமாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன். எதுவுமே என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்வதை விட நடத்தி காட்ட வேண்டும், முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலைகள்தான் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தையே. எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நானே. உன் வெற்றியை தீர்மானிப்பவனும் நானே. என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிரு. கைவிட்டதாய் இதுவரை எவருமே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதாய் இதுவரை யாருமே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் பிள்ளையே? இதோ வந்துவிட்டேன் குழந்தையே. நீ எதிர்பார்க்காத பல அசைவுகளையும் நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிகழ்த்தப் போகிறேன், நடத்தி காட்டப் போகிறேன். இனி அனைத்தும் உனக்கு வசமாகும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன்.